அண்மை செய்தி. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் கட்டுமானத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால உத்தரவை டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பன்னெண்டு குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் குடியிருப்பு வளாகம் கட்டும் பகுதியில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணை கொண்டது. அப்போது ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக தீர்மானிப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் இந்த வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதாக கூறினார். எனவே இந்த வழக்கினுடைய விசாரணையையும் ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்பொழுது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ் தமிழ்செல்வன் வழக்கை ஒத்திவைக்கும் பட்சத்தில் இடைக்கால தடையை நீட்டிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் குடியிருப்பு வளாகம் கட்டும் பகுதியில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டித்த நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை டிசம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.